உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். அப்பப்ப ஐயோ அம்மம்மா ஐயோ அம்மம்மான்னு ஸ்டாலின் தொடர்ந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருப்பாரு. எப்பெல்லாம் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், திமுக தலைநகரம் படத்துல வர்ற வடிவேல் அந்த அப்பா சொல்லுவார்ல, தம்பி நீ பட்டணத்துக்கு போய் சிக்கி செருப்படி வாங்க வேண்டிய சூழல் வந்தா இந்த பெட்டியை திறந்து பாருப்பா, இது உனக்கு உதவும் அப்படின்னு. அதே மாதிரிதான் திமுக எப்பெல்லாம் எங்கெல்லாம் சிக்கி செருப்படி வாங்குதோ அப்பெல்லாம் கபால்னு ஐயோ டெல்லி, ஐயோ இந்தி, ஐயோ சனாதனம், ஐயோ மணிப்பூரை பார், ஐயோ உத்தரப்பிரதேசத்தை பார் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாரு. அது மட்டும் இல்ல, சில தொட்டுப்பார், சில சீண்டிப்பார், சில நோண்டிப்பார், சில நொட்டிப்பார், இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் தொடர்ந்து வரும். இப்படி எல்லாம் ஸ்டாலின் அவர்களை வச்சு வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னாலே கண்டிப்பா எதையோ மறைக்கிறாங்கன்னு அர்த்தம். ரொம்பலாம் யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு பேசவே தெரியாதுங்கிறது எல்லாம் தெரியும். ஆனா மெனக்கட்டு உட்காந்து பேச வைக்கிறாங்க அப்படின்னா பெருசா ஏதோ சிக்கல்ல மாட்டிருக்காங்கன்னு அர்த்தம். சின்னதா ஏதாவது சிக்கல்ல மாட்டுற மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஆர்எஸ் விட்டு இந்து மதத்தை பேச சொல்றது, திருமாவளவனை விட்டு கோயில பேச சொல்றது, ஆர்எஸ் பாரதியை விட்டு சம்மந்தம் இல்லாம ஏதாவது உருட்ட சொல்றது, ரகுபதி மாதிரி கொத்தடிமைகள் அமைச்சர்களை வச்சுக்கிட்டு ஏதாவது பேச சொல்றது, இப்படி முடிச்சிருவாங்க. ஸ்டாலினே பேசுறாரு அப்படின்னா என்ன நடந்திருக்கு பின்னால? இந்த தொகுதி மறுவரை அப்படிங்கிறது பெருசா ஒண்ணுமே இல்லை. 50 சீட்டு இருக்கவங்களுக்கு 75, 20 இருக்கவங்களுக்கு 30, 10 இருக்கவங்களுக்கு 15, சகட்டுக்கு எல்லாத்துக்கும் 50%. நம்ம திமுக அதை எப்படி நிறுவ நினைக்கிறாங்கன்னா, ஸ்டாலின் சொன்னதாலதான் அது நிறைவேறலையாம். யாரு இந்த 40 பேத்த வச்சுக்கிட்டு, இல்லாட்டி இவங்க அறுத்து தள்ளி இருப்பாங்க 22 எம்பியை வச்சுட்டு. ஆக்சுவலா மேட்ரு என்னன்னா 2 விஷயங்களுக்காக இதை மறைக்கிறாங்க. முதல் விஷயம், திமுகவோட தோல்வி உறுதி அப்படின்னு நான் சொல்லல, ராகுல் காந்தி சொல்லிட்டாரு. கண்டிப்பா இந்த வாட்டி ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு. அதாவது இன்னொருத்தனை லவ் பண்றவளை வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு அவ ஃபர்ஸ்ட் நைட்டுக்குள்ள கிளம்பி ஓடிடுவாளாம். அப்படிதான் காங்கிரஸோட நிலைமை. அப்படி இருக்கு காங்கிரஸ் திமுகவுக்கான கூட்டணி அப்படிங்கிறது கட்டாய கல்யாணம் மாதிரிதான். எனக்கு அவனை பிடிக்கல, நான் அவனை கட்டிக்க மாட்டேன், அவன் ஒரு லூசு போய அப்படின்னு ஒரு பொண்ணு அடம் பிடிச்சிட்டு இருக்கும்போது, இல்ல இல்ல நீ அவனைதான் கட்டிக்கணும்னு பெத்தவங்க கொண்டாந்து கட்டி வைப்பாங்க. அந்த பொண்ணுக்கு வேற ஒரு காதலி இருக்கும். இந்த கட்டாய கல்யாணம் பிடிக்காம சொந்தக்காரங்களோட சேர்ந்து தாலியை கட்டிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடியே ஓடி போவோம், இவங்க கூட இருந்தா நம்ம கெட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் காங்கிரஸ் கூட்டணி. ஏன்னா காங்கிரஸ் டிவிக்கவே காதலிச்சுக்கிட்டு இருக்கு, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லுது. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த பொண்ணுக்கு சொந்தக்காரனோ மாதிரி செல்வ பெருந்தக வாலி ஈலி எல்லாம் கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப அங்க ஒட்டவும் மாட்டேங்குது, ஒண்ணும் பண்ண மாட்டேங்குது. இப்ப ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டாரு, பிரச்சாரத்துக்கு விட்டா வர முடியாதுன்ட்டு. யார் ஒரிஜினல் டெல்லியோட கொத்தடிமை? ராகுல் காந்தியோட காலை இன்ன வரைக்கும் கழுவிட்டு இருக்கிற ஸ்டாலின் தான். எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்க அடிமைன்னு சொல்றீங்களே, ஒட்டுமொத்த பிஜேபியே அவரால் இங்க பிரச்சாரத்துக்கு வர வைக்க முடியுது. ஒரு ஆளுங்கட்சியா இருந்துகிட்டு மத்தியில் ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களுக்கே 27 சீட்டுக்குள்ள நிப்பாட்ட முடியுது. நீ ஒண்ணுமே இல்லாத காங்கிரஸ் கூப்பிட்டு 28 சீட்டு கொடுத்து, ஒரு எம்பி சீட்டு கொடுத்து, அவனை கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சு உன்னால ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அழைச்சிட்டு போக முடியல, வரவே மாட்டேங்கிறான் அப்படின்னா யாரு கொத்தடிமை? இதுல ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒன்னா பிரச்சாரம் பண்றதுக்கு நேரம் இல்லையா? இவர் பயங்கர பிஸி, அவரு பிஸியோ பிஸி, இவர் ஷூட்டிங்ல பிஸியா இருக்காரு, அவர் எங்க சுத்திக்கிட்டு இருக்காருன்னே தெரியல. 2 பேரும் பிரச்சாரத்துக்கு வர்றதுல பேசியறதுல ஒரு பிறந்த நாள் வாழ்த்து கூட தெரிவிக்கிறது இல்ல. பேருக்கு ஒரு கூட்டணி, ஆனா இந்த கூட்டணிக்கு பேரு கொள்கை கூட்டணியா. இதுல திருமாவளவன் என் வேட்பாளர்களுக்கு யாரும் வாக்களிக்காதீங்கன்னு பிரச்சாரம் பண்ண உலகத்திலேயே 1ஆம் நம்பர் தலைவனை எங்கேயாவது பாத்துறீங்களா? என் கட்சி வேட்பாளர்களுக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு எந்த கட்சி தலைவராவது பிரச்சாரம் பண்ணி பாத்தீங்களா? பண்ணாரா இல்லையா திருமாவளவன்? பாண்டிச்சேரியில. இதுக்கு பேர் தான் கொள்கை கூட்டணி. இன்னொரு பக்கம் நம்ம ஹன்னியார், நேத்தே தான் நம்ம சொன்னோம் இல்லையா, அது பாட்டே கழுவி ஊத்துது, உடம்புக்குள்ள கேப்டன் ஆவி பூந்துருச்சு போல இருக்கு. நீ என்ன பேசுற, நான் பேசுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள திமுக மேடையில ஸ்டாலினை வச்சுக்கிட்டே காரி துப்புது, கழுவி ஊத்துது. இந்த மாதிரி ஆனா ஆக சிறந்த கேவலங்களை மறைக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. 2வது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி துபாய் போனாங்க, அடிக்கடி ஜப்பான் போனாங்க, அடிக்கடி ஸ்வீடன் போனாங்க, துருக்கி போனாங்க, ஸ்பெயின் போனாங்க, எல்லா நாட்டுக்கும் போனாங்கல்ல. எங்கேயாவது முதலீடு வந்துச்சா அப்படின்னு கேட்டா எதுவுமே இல்ல. புரிந்துணர்வு ஒப்பந்தம் 1000 கோடிக்கு, புரிந்துணர்வு ஒப்பந்தம் 2000 கோடிக்கு, லூலு மால் இங்க வருது, அது இங்க வருது, இது இங்க வருது. எவ்வளவு டிசைனா வட சுட்டாங்க. இந்த தொழில்துறை அமைச்சர் ஒண்ணு இருக்கு, மலமாடு டிஆர்பி ராஜான்னு சொல்லிட்டு,
அது சாராயம் காய்ச்சிற தொழிலை மட்டும் ரொம்ப கரெக்டா பண்ணிட்டு இருக்கு. நீங்க தொழில் துறையில இருந்து என்னத்த முதலீடுகள் தாந்தீங்க? வெள்ளை அறிக்கை கூடுறாருன்னா வெள்ளை பேப்பரை காமிச்சு இதுக்கு பேர் தான் வெள்ளை அறிக்கை. அவனுங்களாம் எவ்வளவு ஆணவம் இருக்கும். இப்ப என்ன மேட்டர்னா, இவங்க போன பயணம் எல்லாமே முதலீடுகளை ஈர்க்க இல்ல, முதலீடுகளை செய்யறதுக்கு அப்படிங்கிறத மத்திய ஏஜென்சிகள் ரொம்ப கூர்ந்து கவனிச்சு எல்லா ரெக்கார்டையும் எடுத்திருக்காங்க. உலகம் முழுக்க திமுகவோட பணம் முதலீடு செய்யப்பட்டிருக்கு. இதுல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஏமாத்தப்பட்டது உதயநிதி தான். இவர் பாட்டுதான் இங்க செங்கல்ல தூக்கிட்டு முட்டையை தூக்கிட்டு போட்டோவை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காப்ல. மாப்பிள்ள சாரு அனைத்தையும் கேட்சப் பண்ணி பர்ஃபெக்டா கொண்டு உலகம் முழுக்க முதலீடு பண்ணி வச்சுட்டு வந்திருக்காப்ல. இப்ப தனக்கு தெரிந்த அத்தனை ரகசியங்களையும் ஆண்டிமுத்து ராசா போட்டு உடைத்து விட்டார். சமீபத்துல அமித்ஷா அவர்கள் ராசாவோட பேசியிருக்கார். பஸ் நான் அந்த ஆடியோல சொல்லியிருப்பார்ல, நான் பஸ்ட் ஆனன்னு வச்சுக்க என்ன நடக்கும்னு. ராஜா பஸ்ட் ஆயிட்டாரு. அதான் மேட்ரு. என்னன்னா, இந்த தேர்தல்ல நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியல்ல ராசாவோட பேர் இருந்தது. ஆனா எங்கேயுமே பிரச்சாரத்துக்கு கூட்டு போல. மேலிடத்துல இருந்து உத்தரவு, அந்தால எங்கேயும் கூப்பிடாதீங்க போகாதீங்கன்னு. பிடிஆர் எப்படி டம்மி பண்ணாங்க, அதே மாதிரி ராசாவை டம்மி பண்ற வேலை நடக்கிறதால எங்கேயுமே பிரச்சாரத்துக்கு கூப்பிடல. போன வாட்டியே பாத்தீங்கன்னா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம வாயில வசம்ப வச்சு தேக்க அப்படிங்கிற மாதிரி சும்மா இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தாயாரெல்லாம் இழுத்து பேசினாரா, நக்கிக்கிட்டு போச்சு சேலத்துல இருந்து கொங்கு பெல்ட் முழுக்க. இப்பயும் ராஜா ஏதாவது பேசுவாரு ஏடிஎம்கேவுக்கு ஃபேவரா போன்னு பார்த்தா அதை தடுத்து வச்சுட்டாங்க. ஆனா ராஜா இதுல பஸ்ட் ஆயிட்டு தான் அமித்ஷா அவர்கள்ட்ட சில உண்மைகள் அப்படிங்கறத உடைச்சிருக்காரு. சில முதலீடுகள் எங்கெங்கெல்லாம் செய்யப்பட்டது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. அது எல்லாத்துக்குமான பதில் ஆதாரம் எல்லாமே ஏற்கனவே ஏஜென்சிகள்கிட்ட இருக்கு, மத்திய அரசு கையில இருக்கு. அத ராஜா மூலியமா கிளாரிஃபையும் பண்ணிருக்காங்க, ராஜா போட்டும் கொடுத்துட்டார். இப்ப அரெஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் சும்மா சாதாரணமாலாம் நடக்காது. இத்தனை நாளா நாம சொன்னோம்ல, நேரு, செந்தில் பாலாஜி, லொட்டு லொசுக்குன்னு இவங்க எல்லாமே இப்ப பிஜேபி பக்கம் போவாங்க. எழுதி வச்சுங்க, இவங்க எல்லாம் சரண்டர் ஆயிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் பழைய இரும்புச்சாமா இயம்பு தலை பேர்ச்சம்பளம் மாதிரி. அங்க போன அமௌண்ட்ங்கிறது சொன்னா எழுத்தாலே எழுத முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தொகை. அவ்வளவு பெரிய தொகை உலகம் முழுக்க முதலீடு பண்ண வந்திருக்கு. அதனாலதான் இப்ப போர் நடக்குதுன்னா ஐயோ மோடி வெளியுறவு கொள்கையை தப்பா பாக்குறாரு, நேரம் போய் இஸ்ரேல் ஈரான் போற தடுத்து இருக்கிறது இல்லையா, நேரம் போய் தடுத்து இருக்கிறது இல்லையான்னு. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கிற நாடுகள்ல பூரா போர். அதனாலதான் இங்க இருந்துகிட்டு இவங்க இஸ்லாமியர்கள் அப்படின்னா கொதிச்சு எழுந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முதலீடு பண்ணது முழுக்க 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 நிறைய இஸ்லாமிய நாடுகள்ல தான் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே மத்திய அரசு எடுத்துருச்சு. கைதே மாப்பிள்ள சார் தான். மாப்பிள்ளையை தொட்டாலே ஒட்டுமொத்த திமுகவும் ஆட்டம் கண்டு போயிடும் அப்படிங்கிறது மத்திய அரசுக்கு ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சிருக்கு. ராசாவும் போட்டு கொடுத்துட்டாரு. இதோட வெளிப்பாடுதான் சபரீசன் யாருகிட்டையாவது சமாதானம் பேசி நீங்க பாத்துறீங்களா? பேசியிருக்காப்ல. எப்படி அவர் இருக்க இடத்துக்கு வர வச்சுதான் சமாதானம் பேசுவாப்ல. ஆனா தேடி போய் ஒருத்தர்கிட்ட சமரசம் பேசியிருக்கார், சமாதானம் பேசியிருக்காரு அப்படின்னா அது ராசா தான். 2 நாளைக்கு முன்னாடி, ஆனா இவங்க வந்த ரூட் எல்லாம் வேற ரூட். 2 நாளைக்கு முன்னாடி குன்னம், பெரம்பலூர், அரியலூர், ஜெயங்கொண்டம் வேட்பாளர்களை ஆதரிச்சு ஒதியம் பாதையில ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு பண்ணாரு. அங்க பணிகளை மேற்கொள்ற மாதிரி இப்ப வெடிச்சு பஸ்ட் ஆகி இருக்கிற ராஜா வீட்லயே உட்கார்ந்து இருக்காரு. ராஜாவை போய் பார்த்து சமாதானம் பேசக்கூடிய படலம் தான் நடந்திருக்கு. சபரீசன் நேர்ல போய் சமாதானம் பேசுற அளவுக்கு ராஜா பெரிய ஆளான்னா இல்ல. அப்ப போக வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். இப்ப சபரீசன் இப்ப திமுக இருக்கிறவங்க பூராமே கொத்தடிமைங்க தான். இப்படி கால் மேல கால் போட்டு ராஜா வர சொல்லு அப்படின்னா வந்துருவாங்க. நேரு போய் உதயநிதி கிட்ட பிறந்தநாள் வாழ்த்துவாங்க இல்லையா? நேரு வயசு என்ன, உதயநிதி வயசு என்ன? அப்ப மாப்பிள்ள சார் கூப்பிட்டா ராஜா போக மாட்டேன்னு சொல்லிடுவாங்க இல்லையா? ஆனா இப்ப போக மாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் பஸ்ட் ஆயிட்டாரு. அமித்ஷா கொடுத்த ஒரு பெரிய தைரியம் அப்படிங்கிறது பின்னாடி இருக்கு. நாம பெருசா சிக்கிறோமோ என்னமோன்னு சொல்லிட்டு தான் உடனே ஓடி போய் ராசா கிட்ட சமாதான தூது அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த குடும்பம் சாதிக் பாட்சா நிலைமைக்கு ராஜாவே தள்ளினாலும் தள்ளும். அதனால ரொம்ப 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 ராஜா அவர்களே கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு கோரிக்கையா இருக்கு. ராஜா ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிறோம். இத்தனையும் மறையதான் தொகுதி மறுவரை, ஐயோ டிலிமிட்டேஷன், ஸ்டாலின் பத்த வச்ச நெருப்பு, மிரட்டிய ஸ்டாலின், மிரண்ட மோடி, உருட்டிய உதயநிதி, உருண்ட மோடி, இஷ்டத்துக்கு வடை சுடுவாங்க. இவங்க சுடுற வடை எல்லாமே பாத்தீங்கன்னா மக்கள் காது குத்து பங்கனுக்கு சுடுற வடை மாதிரிதான் இருக்கும். எவ்வளவு கேவலங்கள் இதுக்கு பின்னாடி நடந்திருக்குன்னு பாருங்க. மொத்தமா அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகை.
அதை தொடர்ந்து சேகர் பாபு வீட்டுல ரைடு, சேகர் பாபு மகன்கள் சம்பந்தப்பட்ட இடத்துல ரைடு, செந்தில் பாலாஜி சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட இடத்துல ரைடு, கரூர்ல சக்தி மெஸ்ல ரைடு, கொங்கு மெஸ்ல ரைடு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பினாமி நிறுவனங்கள். பட் இது எல்லாமே சில்லற காசு வச்சிருக்க நிறுவனங்கள். நமக்கு அதுவே பல நூறு கோடி. பட் திமுக தலைமை பதுக்கி இருக்கிற அமௌண்ட்டுக்கு இது சில்லற காசு மாதிரிதான். அப்ப அந்த அமௌண்ட் எவ்வளவா இருக்கும் அப்படிங்கறத நீங்களே யூகிக்கீங்க. எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே கலெக்ஷன் பார்ட்டிகள் எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சு பிதுக்க போறாங்க. அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். தொடர்ந்து பேசுவோம்.